பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50% விழுக்காடை தந்தது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலத்தை இன்று அவர் நிறுத்தி அதற்கான வரலாறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கடுமையான யுத்தத்தை அந்த வாழ்வாதார மாநாட்டை காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன். செயல் மட்டுமே காட்டக்கூடியவர், பேச்சு இல்லாம செயலை மட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டுகிறார் சொன்னால் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார். இப்ப டெல்லி தமிழ்நாடை பார்க்கணும், திராவிடத்திலையும் பார்க்கணும், முற்போக்கிலையும் பார்க்கணும், பகுத்தறிவு சிந்தனையிலும் பார்க்கணும். சமூக நீதியை காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்கவே. டாக்டர் ஜியோவின் 22 ஆண்டுகால போராட்டம் என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய போராட்ட கோரிக்கையை ஏற்று 6ஆம் தேதி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்றாலும் கூட மீண்டும் அந்த பங்களிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் களைய வேண்டும் என்று நாங்கள் முதல்வரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எங்கள் எல்லோருக்கும் நிறைவான திட்டமாக இருப்பதனால் நாங்கள் அதை ஏற்று மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பிரபாகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், டாக்டர் ஜியோ. சொன்ன சொல் தவறாத உத்தம தலைவர், தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே முழு கவனம் செலுத்தி கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொன்ன தலைவர் இன்றைய தினம் ஆசிரியர், அரசு ஊழியர்களின் உயிர் பிரச்சனையான, வாழ்வாதார பிரச்சனையான பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன் என்று வாக்களித்த தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை இன்றைக்கு அறிவித்து எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் பால் வார்த்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இதே போல அவர் அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு டாக்டர் ஜியோ மீண்டும் டாக்டர் ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி முடிவெடுப்பார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடந்த 23 ஆண்டுகளாக இந்த டாக்டர் ஜியோ ஒருங்கிணைப்பு போராடினோம். அந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் 2022 மறக்கவில்லை, மறுக்கவில்லை, மறைக்கவில்லை என்று லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அந்த சொல்லை இன்றைய தினம் தமிழக முதல்வர் நிறைவேற்றியுள்ளார். அதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் பல லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் குடும்பங்களை வாழ வைக்கும் என்று கூறி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எனது பெயர் ஆர் சத்தியமூர்த்தி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மேல்நிலைக் கல்வி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக எண்ணற்ற தலைமை ஆசிரியர் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். டாக்டர் ஜியோ சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் டாக்டர் ஜியோ சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், டாக்டர் ஜியோ பேரமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு 6.5 லட்சம் ஆசிரியர், அரசு ஊழியர்கள் பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்.
ஒட்டுமொத்த தமிழகமே, ஏன் உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்ததோடு துறை சார்ந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதியினை அளித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமைச்சர் பெருமக்கள் இன்னும் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியையும் அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது வாழ்வாதார கோரிக்கையான இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அறிவித்திருப்பதை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் மனதார வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. காந்திமதிநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம். மாறுதல் என்பது மாறாது, மாற்றம் ஒன்றே நிலையானது. அரசு ஊழியர் ஆசிரியர் வரலாற்றில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வீரம் சிறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம் என்ற தினம் எங்களுடைய அடையாளத்தை மீட்டுக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் துறை சார்ந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்று நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே அமைச்சர் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த முடிவு என்பது சமூக நீதி ஆட்சியிலே ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை அரசு ஊழியர் ஆசிரியர் வரலாற்றிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறதை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் ஜாக்டோ ஜுவல் சார்பாகவும் வரவேற்கிறோம். நன்றி. சுரேஷ், செயலர், கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு. நாங்கள் எதிர்பார்த்தது பழைய பென்ஷன் திட்டத்தை தான் நாங்கள் கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் பங்களிப்பு ஓய்வு திட்டத்திற்கும் சற்றும் கூடுதலாக இன்றைக்கு ஒரு தமிழக உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிகமாக தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உதவி வரும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு, அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு போன்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தரும் என்று எதிர்பார்க்கிறோம். வாங்க 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 தலைவர், வாங்க தலைவர், நீங்க வாங்க, நீங்க வாங்க சார், பேசுங்க. பேராசிரியர் காந்திராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய மாநில தலைவர். 1/4/2003 பின்பு பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் இன்று வரை பென்ஷனுக்காக தொடர்ந்து ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக போராடி கொண்டிருந்த வேளையிலே இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களோடு இணைந்து பயணித்த முதல்வர் இன்று எங்களது கோரிக்கையை டாப்ஸ் என்று தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே 50% ஓய்வூதியமாக தருவோம் என்று உத்தரவாதத்தோடு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வரவேற்கிறோம். அதே போல துறை சார்ந்த கோரிக்கைகளையும் எங்களுக்கு முடித்து தருவோம் என்று அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான நிலுவையில் இருக்கிற அந்த பணி மேம்பாடை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கோரிக்கைகளை முடித்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியே போக ஆள விடுங்க. மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு அரசு. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர் போராட்ட அறிவிப்பு தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக புதிய திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கும் புதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஓய்வூதிய நிதியத்திற்காக கூடுதலாக 13,000 கோடி ரூபாயை அரசு வழங்கும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும், கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்திருக்கிறார். அரசு பணியாளர்களுக்கான திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியம் தொடர்பான முதல்வரின் அறிவிப்பிற்கு அரசு ஊழியர் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். 2025 அக்டோபர் 1 முதல் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்து பணமாக பெறும் நடைமுறையும் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.